ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பொடலங்காய் கூட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு 3/4 டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி 2 சின்ன பொடலங்காய் தான் எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து 3/4 டம்ளரில் மட்டும் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். பொடலங்காய் வந்து இப்படி குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பொடலங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி எவ்வளோ காய் வேணுமோ தகுந்த மாதிரி எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து பொடலங்காவை தாளிச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டோம். கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. வெடிச்சிருட்டும் நல்லா. கடுகு வெடிக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தாளிப்பு தான், அதனால் நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 வரமிளகா. ஓகே, இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக காலையில் வந்து டைம் இல்லாதப்ப லஞ்சு செஞ்சு கொடுத்துருப்பீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது கூட நீங்கள் ரசமோ இல்லை தயிரோ ஏதோ ஒன்று தாளிச்சு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காயை இதில் சேர்த்துருவோம். நல்லா கிளறி வச்சுட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேகிற கலவாக உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு திரும்ப நல்லா நம்ம இதை கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இது நம்ம கடலைப்பருப்பில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இது வந்து பொடலங்காய் கூட்டுதானே, நீங்கள் வந்து தண்ணி வந்து அளவாக சேர்த்துட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய். ஏன்னா கொஞ்சம் தேங்காய் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துனீங்கன்னா தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தேங்காய் சேராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவாக இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஓகே, 1/2 மூடி தேங்காய் கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து தூள் வந்து எதுவும் போட போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய் வந்து கொஞ்சம் நமக்கு வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் நம்ம 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சு அந்த கடலைப்பருப்பு இல்லையா, அதை வந்து அப்படியே இதில் கொட்டிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கொட்டிட்டு ஒரு கிளறிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே, இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும். ஓகே, 2 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட
கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.